நம்ம முடக்கத்தான் முட்டை போட்டு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடக்கத்தான் கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கழுவி அலசிட்டு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு இப்போ அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சமாக தான் ஊற்றணும். எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகுலாம் போடக்கூடாது, வெங்காயம் மட்டும் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வதங்கும்போது கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த முட்டை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன ஸ்பூன் தான் இது. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இது நல்லா முக்கால்பாதம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றி கலரலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ கலரலாம். இந்த மாதிரி நம்ம முட்டை பொடி மாஸ் மாதிரியே வந்துடும். இதை இந்த மாதிரி பொடி மாஸ் நல்லா உதிரியாக வந்துடும் பாருங்கள். இது யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். முட்டி வலி இருக்கிறவங்க 48 நாள் இது தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா முட்டி வலி இருக்காது. வாரத்தில் 2 நாள் சாதாரணமாக எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி முட்டி வலி இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிட்டாக்கா முட்டி வலி இருக்காது. இதில் வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. காரம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. மிளகு கூட சேர்க்கக்கூடாது. வெறும் உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், இந்த கீரை இது மட்டும்தான் சேர்க்கணும். இது சேர்த்து சாப்பிட்டா தான் வந்து நமக்கு வந்து அந்த மருத்துவ குணம் அப்படியே கிடைக்கும். இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.